அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆனி மாதம் முடிவதற்குள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை தங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, 16/7/2024 முடிவதற்குள் மிதுன ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது, நவ கிரகங்களின் அமைப்பில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு விரயத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். குருவின் அமைப்பில் இந்த ஆனி மாதம் முழுவதும் எந்தவிதமான மாறுதலும் இல்லாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று சனியை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் ஆனி மாதத்தின் துவக்கத்திலே 5ஆம் தேதியிலிருந்து, அதாவது ஜூன் 19ஆம் தேதியிலிருந்து வக்ரம் பெறுகிறாருங்க. பாக்கியஸ்தானமாகிய 9இல் சஞ்சரிக்கக்கூடிய சனி வக்ரம் பெறுவது நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே கூடுதல் கவனம், விழிப்புணர்வு நிச்சயம் தேவை. என்றால் பாக்கியஸ்தானத்தில் வக்ரம் பெறக்கூடிய சனி அஷ்டமஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார். எனவே கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் இந்த தருணத்தில் மிக முக்கியமாக தேவை. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திலும், மோட்சக்காரகரான கேது 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டகஸ்தானம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4லும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டதால் இனி பெரிய அளவிற்கு சிரமங்களை தவிர்ப்பதற்கான சூழல் நிச்சயமாக கிடைத்திருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது செவ்வாய் மிக வலுவாக லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். ஆனி 27ஆம் தேதிக்கு பிறகு விரயத்தில் நுழைகிறார். பெரும்பாலும் ஆனி மாதம் முழுவதுமே லாபத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு பல நல்ல காரியங்களுக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைகிறது. வித்யாகாரகரான புதன் ஆனி 12 வரை ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்றும் அதற்கு பிறகு 2ஆம் இடம் ஆகிய தனஸ்தானத்திலும் நுழைகிறார். இது நல்ல மாறுதலை பெற்று தருகிறது. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஆனி 23ஆம் தேதி வரை ஜென்ம ராசியிலும் அதற்கு பிறகு மிகவும் வலுவாக 2ஆம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் நுழைகிறார். சுக்கிரனுடைய மாறுதல் நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடுகிறது. உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த மாதம் முழுவதுமே ஜென்மத்தில் வெற்றிருக்கிறாருங்க. எனவே உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மத்தில் இருப்பதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் மற்றும் அலைச்சல் அதிகமாக சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படலாம். எனவே இது போன்ற சமயங்கள்ல அதிக கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவை. எந்த பணியை திட்டமிட்டாலும் அவற்றை நுணுக்கமாக செயல்படுத்த முயற்சி செய்யுங்க. அதே போன்று வீண் அலைச்சலையும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளையும் தவிர்க்க வேண்டும் என்றால் அது உங்கள் கையில் தான் உள்ளது. ஏனென்றால் உணவு பழக்க வழக்கங்களையும் சரியான முறையில் கடைபிடித்தால் உஷ்ண கிரகமான சூரியனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்கிறாருங்க. சில நேரங்கள்ல அதீத மகிழ்ச்சியும் சில நேரங்கள்ல அதீத குழப்பமும் சந்திப்பதற்கான சூழல் சந்திரனின் அமைப்பு காரணமாக உண்டு. இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதத்தில் இருக்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்வில் குரு, சூரியன், சுக்கிரன், சனி, கேது ஆகிய கிரகநிலைகள் பல வகையில நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பில் இந்த ஆனி மாதம் முழுவதும் வலம் வருகின்றன. எனவே ஆனி மாதம் முடிவதற்குள் போதிய அளவிற்கு வருமானம் நிச்சயமாக கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும். செவ்வாயின் நிலை அதிக லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைந்துள்ளதால் இந்த தருணத்தில் நீங்கள் எந்த விதமான பணியை திட்டமிட்டாலும் அவற்றில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு. திருமண முயற்சிகளில் வெற்றி கிட்டும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உண்டு. நீங்கள் நினைத்ததை விட இந்த ஆனி மாதத்தில் குடும்ப பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும். நீதிமன்ற வழக்குகள் இருப்பின் அவற்றில் வெற்றி மிக வலுவாக கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோக ரீதியாக ஜீவனஸ்தானத்தில் ராகு நீடித்து கொண்டிருக்கிறாருங்க. எனவே வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் கடின உழைப்பை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாது சனியும் வக்ரம் பெறுவதால் இந்த தருணத்துல மற்றவர்களுடைய வேலைகள்ல நீங்கள் தலையிடாதீர்கள். உங்களுடைய வேலைகளிலும் மற்றவர்களை தலையிட அனுமதிக்காதீர்கள். இதனால் சில சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் சனி வக்ரம் பெறுவதால் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே சற்று கூடுதல் கவனம் தேவை. சக ஊழியர்களுடன் நிர்வாகத்தினரை பற்றி விவாதிக்க வேண்டாங்க. அது உங்களுடைய பெயருக்கு அவப்பெயரை பெற்றுத்தரக்கூடியதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உண்டு. இதனால் காரணமாக சற்று கூடுதலாக சிந்தித்து பொறுமையுடன் உங்களுடைய வார்த்தைகளை கனிவாக பயன்படுத்துவது நல்லது. புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் தடங்கல்கள் கவலை அளித்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் உண்டு. சிலருக்கு இடமாறுதல், இலக்கா மாறுதல் போன்றவற்றை சந்திப்பதற்கு
செய்வதற்கான சூழல் இந்த தருணத்தில் உண்டு என்பதை மிதுன ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் மிக கடினமான போட்டிகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதிகமாக ஏற்படுகிறது. சந்தை நிலவரம் பெரிய அளவிற்கு சாதகமற்றுதான் இருக்கும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அதிரடியான விஷயங்களை மிக துல்லியமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய சூழல் மிக வலுவாக கிடைக்கிறது. ஆனால் இந்த பணியை மேற்கொண்டாலும் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரும். இந்த தருணத்தில் தொழில்துறையில் ஏற்றுமதி இறக்குமதி துறை உட்பட பல்வேறு விதமான பணிகளில் கொடுக்கல் வாங்கல்ல சற்று கூடுதல் கவனம் தேவை. முன்பணம் இல்லாமல் எந்த பணியையும் மேற்கொள்ள வேண்டாம். அதனால் சில நஷ்டத்தையும் சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் வருமானமும் வாய்ப்பும் ஒரே சீராக அமையக்கூடிய மாதமாக இந்த ஆனி மாதம் அமைகிறது. வீண் விரய செலவுகளை நிச்சயமாக குறைத்து கொள்ள வேண்டிய மாதமாக ஆனி மாதம் பார்க்கப்படுகிறது. வீட்டில் குடும்ப உறுப்பினர்கள் வேலை பார்ப்பவர்களால் சில பிரச்சனைகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். கூடியவரை இந்த தருணத்தில் குடும்ப அரசியலிலிருந்து விலகி இருப்பது எந்தவிதமான பிளவும் ஏற்படாமல் குடும்பத்தை சுமூகமாக நடத்தி செல்வதற்கான ஒரு சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. கலைத்துறையினருக்கு இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு. கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் உங்களது பணியை திருப்திகரமாக செய்து முடிக்கலாம். அதே சமயம் எதிர்பாராத வாய்ப்புகள் கை நழுவி செல்வதற்கான சூழல் உண்டு. எதிர்பார்த்தபடி மக்களின் மத்தியில் செல்வாக்கும் நல்ல பெயர் கிடைப்பதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் ஓரளவிற்கு சாதகமாக கிரகநிலைகள் வலம் வருவதால் பெரிய அளவிற்கு டென்ஷன்கள் இல்லாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மனதிற்கு அமைதி கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல நிகழ்வுகளை இந்த ஆனி மாதம் முடிவதற்குள் சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எதிர்கால நலனுக்காக தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெற்றுத்தரும். ஆனால் உணர்ச்சி வசப்படுவதில் நிச்சயம் தவிர்க்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. கல்வி சார்ந்த சூழ்நிலைகளை பொறுத்தவரைக்கும் பெரிய அளவிற்கு தடை இல்லாத ஒரு தருணமாக தான் அமைந்துள்ளது என்பதை ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகிறார். விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும். கால்நடை அபிவிருத்தி ஆகும். பழைய கடன்கள் அடைப்பதற்கான சூழல் உருவாகும். விவசாயத்தில் வருமானமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமாக வலம் வருகின்றன. எனவே குடும்ப பிரச்சனைகள் வெகுவளவில் கவலை நீங்குவதற்கான யோகத்தை பெண்மணிகளுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. அலுவலக சூழ்நிலை மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக அமையும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வெள்ளிக்கிழமை தோறும் அருகாமையில் உள்ள ஒரு திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் சுபிட்சம் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும்.